Welcome to GK Facts Tamil. Question number 1. In what year was the Albany adder snake documented? Albany adder பாம்பு எந்த ஆண்டில் ஆவணப்படுத்தப்பட்டது? A 1930, B 1945, C 1937, D 1954. ஆன்சர் சி 1937. அல்பானி ஆடர் அப்படிங்கிறது தெற்கு கேப் ப்ராவிடன்ஸ் பகுதியிலையும் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியிலையும் காணப்படக்கூடிய ஒரு வகை பாம்பு. இது முதல்ல 1937ஆம் ஆண்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 12 முறை மட்டுமே இது பார்க்கப்பட்டிருக்குது. இந்த பாம்பு அழிந்து விட்டதாகத்தான் கருதப்பட்டுச்சு. 2016ஆம் ஆண்டில் இறந்து போன இதன் உடல் கண்டெடுக்கப்பட்ட பிறகுதான் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வகை பாம்பு உயிரோட இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் இவை மீண்டும் கண்ணுக்கு தட்டுப்படல. Question number 2. How many inhabited islands are there in Canada? கனடா நாட்டின் தீவுகளில் மக்கள் வசிக்கும் தீவுகள் எத்தனை? A 103, B 349, C 35, D 52. ஆன்சர் D 52. கனடா உலகினுடைய மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடுகள்ல ஒன்று. இங்க 50,000 தீவுகள் இருக்கு. அதுல 52 தீவுகள்ல தான் மக்கள் வசிக்கிறாங்க. ஆர்டிக் தீவு கூட்டத்துல அமைஞ்சிருக்கிற பாஃபின் மிகப்பெரிய தீவு. மற்ற முக்கிய தீவுகள்ல நியூபவுண்ட்லேண்ட், பிரின்ஸ் எட்வர்ட் தீவு, வான்கூவர் தீவு ஆகியவை அடங்கும். இந்த தீவுகள் ஆர்டிக்கினுடைய பனிப்பாறைகள், மலைகள் முதல் மிதமான காடுகள், ஏரிகள் வரை பல்வேறு நிலப்பரப்புகளை கொண்டிருக்குது. Question number 3. Which country has a 2000-year-old UNESCO heritage cave? எந்த நாட்டில் 2000 ஆண்டுகள் பழமையான யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான குகை உள்ளது? A இஸ்ரேல், B இலங்கை, C ஆப்கானிஸ்தான், D சூடான். ஆன்சர் A இஸ்ரேல். 2000 ஆண்டுகள் பழமையான குகைகள் இஸ்ரேல் நாட்டின் மரேஷா மற்றும் பேட் காவ்ரின் ஆகிய பண்டை கால நகரங்கள்ல இருக்கு. இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பூமிக்கடியில நல்ல காற்றோட்டத்தோடு உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குகைகள் இங்க இருக்கு. கற்காலம் முதல் இயேசுவின் சிலுவை போர்க்காலம் வரை மனிதர்கள் வாழ்ந்த இந்த நகரங்கள்ல இந்த குகைகள் இருக்கு. Question number 4. Which one captured the solar eclipse of Mars? செவ்வாய் கிரகத்தின் சூரிய கிரகணத்தை படம் பிடித்தது எது? A ஜப்பான் விண்வெளி நிலையம், B பெர்செவரன்ஸ் ரோவர், C ரஷ்ய விண்வெளி நிலையம், D இஸ்ரோஸ் பிரக்ஞான் ரோவர். ஆன்சர் B பெர்செவரன்ஸ் ரோவர். நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் மூலமா செவ்வாய் கிரகத்தின் சூரிய கிரகணம் படம் பிடிக்கப்பட்டிருக்கு. நாசாவின் ஜெட் ப்ரொபல்சன் ஆய்வகத்தின் JPL பொறியாளர்கள் சூரிய கிரகணத்தின் 68 படங்களை தங்களுடைய விடாமுயற்சி மூலமா பதிவேற்றம் செய்திருக்காங்க. Question number 5. Which law requires the European Union to undertake 20% land and sea reclamation activities by 2030? எந்த சட்டத்தின் வாயிலாக ஐரோப்பிய யூனியன் 2030ஆம் ஆண்டுக்குள் 20% நிலம் மற்றும் கடலில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது? A கடல் பாதுகாப்பு சட்டம், B இயற்கை மறுசீரமைப்பு சட்டம், C இயற்கை மறுவாழ்வு சட்டம், D இயற்கை பாதுகாப்பு சட்டம். ஆன்சர் B இயற்கை மறுசீரமைப்பு சட்டம், நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா. ஐரோப்பாவோட இயற்கை சூழல் மிகவும் மோசமான நிலையில இருக்கு. 60% அதிகமான மண் ஆரோக்கியமற்று இருக்கு. மேலும் 81% வாழ்விடங்கள் மிகவும் மோசமான நிலையில இருக்கு. சமீபத்திய ஆய்வுல கடந்த 40 ஆண்டுகள்ல விவசாய பறவைகளோட எண்ணிக்கை பாதியா குறைஞ்சிருக்குதுங்கிறது தெரிய வந்திருக்கு.
இதை மனதில் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் இயற்கை மறுசீரமைப்பு சட்டம் நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலமா 2030 ஆண்டுக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ் உள்ள 20% நிலம் மற்றும் கடல்ல மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள போறாங்க. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.